Paper number 5, Business Law and Ethics. அதில் part last 3rd and 4th. Section C, Corporate Laws. Section D, Business Ethics. Section C, Corporate Law is all about Companies Act of 2013. அதாவது Companies Actல இனிஷியலாக ஒரு கம்பெனி, வாட் இஸ் அ கம்பெனி, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி, ஹவு டு இன்கார்பரேட் அ கம்பெனி, ஒரு கம்பெனி எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். நாட் அன் அட்வான்ஸ்ட் ஒன், பேசிக் நாலேஜ் இருக்கும். அது ஃபஸ்ட்டு 12.1ல் கவர் பண்ணியிருப்பாங்க. 12.2ல் இட் இஸ் ஆல் அபவுட் டைரக்டர்ஸ். ஒரு கம்பெனியோட டைரக்டர் அப்படின்னா ஹூ கேன் பி அ டைரக்டர், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டைரக்டர் அண்ட் ஹூ கெனாட் பி அ டைரக்டர், டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ரிமூவல் எப்படி, அவங்கள வந்து வேலையை விட்டு அனுப்பணும்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் தட், அண்ட் அட் த சேம் டைம் what kind of remuneration can be paid to the directors அப்படின்ற ஒரு directorsக்கான introductory part தான் 12.2ல இருக்கும். 12.3 is all about உங்களுடைய கோர், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டோடைய கோர், ஆப்ரேஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்னு ஒரு பார்ட் இருக்குது. வாட் இஸ் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல், வாட் இஸ் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல், அதில் சிஎம்ஏ என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ரோல் இருக்கும். சிஎஸ் வந்து செக்ரட்டரியல் ரிலேட்டடாக போயிடுவாங்க, சிஏ வந்து இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக போயிடுவாங்க. லைக் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் த ஃபினான்ஸ் in a company or operations in a company ன்றப்ப அங்கே CMA வராங்கங்கிறப்போ we'll have a basic idea of what is operation and financial control. அது 12.4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இது எல்லாமே ஆடிட் ரிலேட்டடாக இருக்கும். ஆடிட் ரிலேட்டடாக who can be an auditor and how they will be appointed, அதுக்கான கோர் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இந்த 12.4ல செக்ஷன் நம்பர் 134, 143, 1177 ஆடிட் கமிட்டி ரிலேட்டடாக இந்த 4th சாப்டரில் பார்ப்போம். 12.5 இஸ் அகைன் அண்ட் irrelevant டாபிக்னு தான் சொல்லணும். சம்பந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க, ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹூ கேன் பி த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் அ கம்பெனி, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது ஒரு கம்பெனியில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். 12.6 இஸ் அ கீ மேனேஜரல் பர்சனல் டாபிக். ஒரு ரொம்ப குட்டி ஒரே ஒரு செக்ஷன் தான் அந்த சாப்டரில் இருக்கும். அந்த செக்ஷனில் வில் பி லேர்னிங் லைக் ஹூ இஸ் அ கீ மேனேஜரல் பர்சனல். இதெல்லாம் வந்து 2013 ஆக்டில் ஆட் பண்ண விஷயங்கள். கீ மேனேஜரல் பர்சனல் முதல்ல வந்து நம்ம கம்பெனின்னு என்ன சொல்லுவோம், மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், சிஏசிஎஸ், சிஎம்ஏன்னு இருந்துச்சு. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமன் பேரை கொடுத்துருங்க சார், ஏன் சார் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கீ மேனேஜரல் பர்சனல் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த 6 சாப்டர்ஸ் இன் யுவர் கார்பரேட் லா, தட் இஸ் யுவர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல் இந்த 6 சாப்டரில் இதுதான் இருக்குது. இந்த 6 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் சம் 40 மார்க்ஸ். இந்த 6 சாப்டர் படித்தோன்னா 40 மார்க்ஸ். அதுலேயும் இன்னும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன், second one and this one, இந்த 3 படிச்சீங்கன்னா in this itself you will get some 30 marks. 30 மார்க் இதில் இருந்தே வந்துடும். direct questions are asked. At the same time, no need to remember. No, it's not like no need to remember. It is at your option. செக்ஷன் ஞாபகம் வைக்க முடிஞ்சால் செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் எது சொல்கிறோமோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கூட மோர் தேன் என்ன. ஸோ பை லேர்னிங் திஸ் பர்டிகுலர் கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 இன் யுவர் இன்டர் லெவல் வில் கெட் அ பேசிக் ஐடியா லைக் ஹவ் அ கம்பெனி இஸ் ஃபார்ம்டுங்க. அந்த கம்பெனியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸுங்கிறத மட்டும் தான் நம்ம இங்கே தெரிஞ்சுப்போம். பட் when it comes to your final level தான் நீங்கள் ரொம்ப டீடைல்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்பெனிலாம் படிச்சுப்பீங்க. பிகாஸ் ஃபைனல் லெவலில் ரொம்ப டீடைல்டாக இருக்குது, பெரிய ஃபுல் டீட்டெயிலாக அங்கே கொடுத்துருவாங்க. இங்கே வந்து வாட் இஸ் வாட்டுங்கிறதா இருக்குது. we are not having any in-depth rules, we are not having any case based scenarios எல்லாம் பெருசாக கேட்குறதே கிடையாது. ஒரு சின்ன கேஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன, அது நான் உங்களுக்கு போக நம்ம என்னென்ன டாப்பிக்கில் வருமோங்கிறத பார்ப்போம். அது மாதிரி தான் இருக்கிறத ஒழிய வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிறதில்ல. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கார்பரேட் லா. இந்த மாடல் நம்பர் 12 செக்ஷன் சியில் 40 மார்க்ஸ்க்கு இந்த 6 சாப்டர்ல இருந்து தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் டி இஸ் யுவர் பிஸ்னஸ் எத்திக்ஸ். இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸில் மாடியூல் நம்பர் 13ல் வி ஹாவ் சம் 10 சாப்டர்ஸ். நம்ம ஸ்கூலில் இருந்து படித்த மாதிரி இந்த மாரல் சயின்ஸ் எல்லாம் நீங்களாம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, முதல்ல இருந்துச்சு. மாரல் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும். வாட் இஸ் மாரல்ஸ், உண்மையை பேசணும், நல்லவங்களாக இருக்கணும், யாருக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது, கெட்டவங்க நினச்சாலும் நல்லது நடக்கணும், ஹவு ஷுட் வி டூ சேரிட்டி, ஹவு வி ஷுட் பி ஹானஸ்ட்ஃபுல், அது அந்த மாதிரி இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் சாப்டரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இட் ஹாஸ் மோர் ரெலவன்ஸ் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். இண்டிவிஜுவல் எத்திக்ஸ் அப்படின்றத மீறி ஹவு an ஆர்கனைசேஷன் ஷுட் ஃபங்க்ஷன், ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் எத்திக்கலா. எப்படின்னா எத்திக்கல்ங்கிறது இப்போ ஒருத்தர் 100 ரூபா பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு பெருமானமுள்ள பொருளை நம்ம கொடுக்கணும். தட் இஸ் அவர் எத்திக்ஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன். when an employee is employed in an organization அப்படின்னா we should pay them due things. கரெக்டாக உங்களுக்கு டியூ ஆகிற அமௌண்ட் ஷுட் பி பெய்டு. வி ஷுட் நாட் எக்ஸ்ட்ராக்ட் மணி ஃப்ரம் them, லைக் வி ஷுட் நாட் எக்ஸ்ட்ராக்ட் தேர் பிளட். இப்போ அவங்கள கரெக்டாக நடத்தணும். அதே மாதிரி when it comes to rules and regulations, we have to abide with the rules and regulations of the country. Whatever act says, whatever regulation says, we have to go with complying all those things. அந்த ரிலேட்டடாக செக்ஷன் டியில் இருக்கும். இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வில் கெட் சம். So the part C or section C and section D if you are learning அப்படின்னா will get around 55 marks.
55% of marks is from this particular part C and part D. Section C and section D ல பாத்தீங்க அப்படினா you will get some 55 marks. இதான் உங்களுடைய pattern. And when it comes to your complete paper ஓட pattern பாத்தீங்க அப்படினா objective type questions னு தனியா வச்சிருப்பாங்க and we will get subjective questions. அதுவும் objective type questionsல இப்போ வரைக்கும் choose the best answer தான் கேக்குறாங்க. ஒரு question will be asked and 4 options will be given. And அதுவும் இன்னொன்று ரீசெண்டாக என்ன பண்ணிருக்காங்கன்னா 15 choose the best answers are given, 15 into 2 30 marks and remaining 70 marks will be 7 mark questions. 10 7 mark question எழுதுனா போதும். இதுதான் உங்களுடைய சிலபஸ் இப்போ as of now. இப்போ வரைக்கும் அதை மாற்றலை புது சிலபஸில், பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 31 மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வரதில்லை. இப்போ 15 into 2 30 marks is your choose the best answer and remaining 70 மார்க்ஸ்க்கு 10 7 மார்க் எழுதுனீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. அந்த 10 7 மார்க்கில் எப்படி வருது அப்படின்னா அரௌண்ட் கம்பெனிஸ் ஆக்டில் ஒரு 4 கொஷின் ஈஸியாக கேட்டுறாங்க. 4 into 7 இல்லை 5 வருது ஆக்சுவலி. 5 7s are 35 marks from Companies Act and மிச்ச 5 மார்க் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வந்துடுது. அண்ட் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் டியில் வந்து we are getting 2 questions, 2 7 மார்க் மாதிரி வருது. ஸோ 2 into 7 14, அதில் ஒரு 35 49, அங்கே ஒரு 1 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான் வரும். பிகாஸ் இன்க்ளூடிங் த சாய்ஸ் ஒன்லி we will be asking question. சாய்ஸோட வரும் அப்படின்றப்போ அது இன்க்ரீஸ் ஆகி தான் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் பேட்டர்ன். இப்போ அல்டிமேட்டாக நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம்னா வெறும் செக்ஷன் சி செக்ஷன் டி மட்டும் தரவாக படிச்சுட்டு நல்லா போனீங்க பாஸ் பண்ணிடலாம் பேப்பரை. வெரி ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் ரொம்ப ஈஸி. இன்ட்ரடக்ஷன் டு லா அண்ட் லீகல் சிஸ்டம்ஸு, அப்புறம் இதில் எல்லாம் வந்து ஓவராலாக 10 மார்க் தான் வரும். அண்ட் we can predict like what question will be asked. அதெல்லாம் படிக்கும்போது ஈஸியாக can get exemption in this first paper. Very easy to get an exemption. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க, காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி. 1 மார்க்கு பார்த்தீங்கன்னா புக் பேக் ஆன்சர்ஸ் தரவா பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிச்சிருந்தீங்கனால மோர் தென் எனஃப். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் பிளான்டு. வெரி ரேராக தான் ஒரு 2 3 கொஸ்டின் டஃப் பண்ணுவாங்க, புதுசாக கேட்பாங்க, வெளியிருந்து கேட்பாங்க, எல்லாமே நடக்கும். அப்படி நடந்தாலுமே வெரி ஈஸி டு பாஸ் திஸ் பர்டிகுலர் பேப்பர். பட் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஏன்னா தியரி பேப்பர் நம்ம படிக்கும்போது எல்லாமே ஞாபகம் இருக்கும். பட் வென் வி ஹேவ் அ ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படின்னா இட் வில் இம்பாக்ட் இன் யுவர் ஆன்சர் பேப்பர். ஸோ சம் பேப்பர் இல்லை, தியரி பேப்பர் தான், இது மட்டும் படிச்சுக்கலான்றதை விட நிறைய எழுதி பார்க்கணும். மறந்துடும். 4 பேஜ் படித்த உடனே முதல் பேஜ் மறந்துடும். ரிட்டன் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இந்த மார்க்ஸ் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த 2 பர்டிகுலர் செக்ஷன் சி அண்ட் செக்ஷன் டி. ஸோ வீல் பி கவரிங் ஒன்லி செக்ஷன் சி அண்ட் செக்ஷன் டி. செக்ஷன் ஏபி வந்து வேறு ஸ்டாஃப் எடுப்பாங்க, சில ரெக்கார்டிங் கொடுப்பாங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு அவர் ஸ்டடி மாடியூல் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. லைக் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெக்கார்டிங் அண்ட் லைவ் கிளாஸஸ் தான் நடக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம போகிறது வந்து ஃபிசிக்கல் கிளாஸஸ், நேராக லைவாக உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். அதை யூ கேன் லேர்ன். சம்டைம்ஸ் வாட் தேல் டூனா தேல் கிவ் யூ ரெக்கார்டிங் த ப்ரீவியஸ் டே ஆர் 3 days பிஃபோர். இந்த ரெக்கார்டிங் கொடுத்துட்டு யூ ஹேவ் டு வாட்ச் த ரெக்கார்டிங், தென் கம் டு த கிளாஸ். கிளாஸஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ரிவிஷன் கொடுத்து இங்கே டெஸ்ட் வச்சு மூவ் ஆன் பண்ணுவாங்க. இனிஷியலாக வில் ஹவ் ஒன்லி 3 hours கிளாஸ். நீ போக இட் வில் பி இன்க்ரீஸ் டு 5 hours. அந்த 5 hours அப்படின்றப்போ சம்டைம்ஸ் வாட் will happen அப்படின்னா 2 to 2.5 hours தான் கிளாஸ் இருக்கும். ரிமைனிங் 2 to 2.5 hours ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிசிங். சம் பேப்பர் எல்லாமே அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. you will have to practice more. எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். if you are working hard அப்படின்னா it is very easy to pass this CMA. இல்லைனா it is becoming very very difficult to pass this paper also. எழுதி பார்க்குறவங்களுக்கு, முயற்சி பண்ணுறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஈஸி. கஷ்டப்பட மாட்டேன், எழுதி பார்க்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நவ் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ கொஸ்டின் பேப்பர் மாடல். எப்படி கொஸ்டின் பேப்பர் வருது அப்படின்னு மட்டும் வில் சி. இப்போ நான் டைப் பண்ண மாதிரி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா எனிபடி கேன் ஆக்சஸ் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். As I said 100 marks paper தான், 3 hours தான். first question வந்து choose the correct option தான். 15 questions, each carries 2 mark, no negative marking. தப்பா எழுதுனா negative marking எல்லாம் கிடையாது. correct answerக்கு 2 marks per question will be asked. so 30 marks வந்து choose the best answerல போயிடும். அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 to 8ல 7 கொஸ்டின் இருக்கும். அதில் 5 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஏபி செட் இருக்கும். எடுத்தா ஏபி ரெண்டுமே எடுக்கணும். இட் cannot be like 2ல ஏ ஆர் பி கிடையாது. 2 to 8ல இந்த 2 3 4 5 6 7 8ல ஏதோ 5 கொஸ்டின் you have to choose. so if you choose number 6 அப்படின்னா you have to write both A and B தான். that should be very clear. அந்த காம்பினேஷன்ஸ் we cannot predictங்க. most of the times ethics ரெண்டும் ஒரே சப்டிவிஷனில் வந்துருது. பட் இந்த கம்பெனியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா 2 கொஸ்டின் 2 இதில் தனி 5 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த 4 வந்து 2 இதாக வந்துடும், 2 கொஸ்டின். அந்த இன்னொன்று வந்து லாஸ்ட் கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்டுருவாங்க. 8ல ஏ வந்து வேற ஒரு இது, பி வந்து கம்பெனியில் இந்த மாதிரி கேட்டுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கரெக்டாக படிச்சுட்டு போனீங்கனாலுமே 3 கொஸ்டின்ஸ் ஈஸிலி யூ கேன் அட்டெண்ட். 3 in the sense like 3 into 14 எவ்வளோ வருது?
3 into 14. 32 or 42 marks 3 into 14. அதாவது ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின் ரெண்டு கம்பெனில கொஸ்டின் இதுலயே 42 மார்க்ஸ் இதுலயே ஈஸியா பாஸ் பண்ற அளவுக்கு டைரக்டா வந்துருது. அப்ப இன்னும் நம்ம இன்னொரு கொஸ்டின் இங்க இருந்து கீழ ஒரு கம்பெனில எடுத்துட்டு 1 மார்க்ல ஒரு 10 எழுதுனீங்கனாலே இட் இஸ் வெரி கிளியர் எழுதுற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வருது. இந்த லாஸ்ட் கொஸ்டின் தான் கேஸ் பேஸ்டாகவும் வருது. இந்த 8th கொஸ்டின் அந்த கேஸ் பேஸ்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன கொஸ்டின் எந்த டாப்பிக்ல இருந்து. இட்ஸ் நாட் லைக் வெரி ட்ரிக்கி. இது எந்த ஹெட்டிங்ல இருந்து வந்து என்ன கேட்குறான்னு புரியாத மாதிரிலாம் இருக்கிறதே கிடையாது. when you have a complete understanding of this last line என்ன இருக்கு இது எந்த சாப்டர்னு கண்டுபிடிச்சிடலாம். and they are not asking like section number வச்சு கொஸ்டின் கேட்கறதெல்லாம் இன்னும் பண்ணல. பட் 1 மார்க்ல they are always asking this section numberங்க இந்த penalty amount இதெல்லாமே கேட்குறாங்க. இந்த டைம் லிமிட் within which this has to happen அப்படின்றது 1 மார்க்ல ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ this is how your paper is designed. 3 ஹவர்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்கும். எவ்ரி டைம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே கொஸ்டின் வில் பி லைக் திஸ் ஒன்லி. and this is all about your previous year questions. in the compilations also will be given to you. இது வந்து ஒரு ப்ராக்டிஸுக்காக நம்ம sometimes if you are very lucky அப்படின்னா we'll get a question from this itself. இதில் இருந்தே டைரெக்டாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. பட் we cannot always predict this. இது வந்து இப்போ இது வரைக்கும் டிசம்பர் 24ல் என்ன கொஸ்டின், ஜூன் 24ல் என்ன கொஸ்டின் அண்ட் டிசம்பர் 23ல் வாட் வாஸ் த கொஸ்டின்ங்கிற ஒரு ஐடியாவுக்கு we have added here. இது இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. திரும்ப 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 இது மாதிரி தான் வரும். அண்ட் எத்திக்ஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் we can frame. out of the 15 only we'll get 2. அந்த 15ல் தான் 2 கொஸ்டின் வர மாதிரி இருக்கும். this also will be given. you can have a reference. ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. எவ்ரி டைம் whenever we complete a chapter அப்படின்னா we'll discuss what kind of questions can be asked-ங்கிறத we'll discuss. right? so இது previous year question பொறுத்தளவுக்கு இது. so with this base introduction of the subject we'll get into the topic. okay?